நீங்கள் ஈர்ப்புவிதி பயிற்சிகளை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முடிவு பண்ணி இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் முதல் விஷயம், நம்ம வாழ்க்கையை ஒரு 6 பில்லர்ஸாக பிரிக்கிறது. இந்த 6 பில்லர்ஸை ஏன் பிரிக்கணும், அந்த பில்லர்ஸ் என்னென்ன, இதை பிரிக்கிறதுனால மேனிஃபெஸ்டேஷனில் என்ன பெட்டர்மெண்ட் கிடைச்சிட போகுது, இதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா நம்ம 6 to 7 இயர்ஸாக ஈர்ப்பு விதியை பற்றியும் அதை சார்ந்த பயிற்சிகள் பற்றியும் நிறையா பேசியிருக்கோம். நம்ம சேனலில் நிறைய தமிழ் அஃபர்மேஷன்ஸும் இருக்குது. நம்ம பழைய வீடியோஸ் நிறையா செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஏதோ ஒரு பயிற்சி எடுத்தோம், நம்ம இலக்குக்காக அதை செஞ்சோம், இல்லை நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ப்ராக்டிஸ் பண்ணோம், லைஃப் மாறிடும், அப்படி கிடையாது. இது வெறும் பயிற்சியாக பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறீங்க, உங்களை பணம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஹாப்பியாக இருப்பீங்களான்னா இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டுமே அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்ற முடியுமானா இல்லை. ஸோ அப்போது லைஃப்ன்றது ஒன்று நல்லா இருந்து இன்னொன்று கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு முழுமையான சந்தோஷத்தை அடைய முடியாது. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் பேலன்ஸ்டாக ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியிலையும் அப்படி தான். இன்றைக்கி எனக்கு பணம் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி இருக்கிற ஹெல்த் சுச்சுவேஷனையோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தையோ மறந்துட்டு நான் பணத்தை மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணி இங்கே வர முடியாது. இல்லை எனக்கு ஹெல்த்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, மற்றெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி பிரிக்க முடியாது. இங்கே நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே, அதாவது நம்ம பேச போகிற இந்த 6 ஆஸ்பெக்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ இந்த 6 ஆஸ்பெக்ட் என்னன்றதை முதல் பேசிடுவோம். இந்த 6 விஷயங்கள்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கெரியர், அப்புறம் செல்ஃப்னு சொல்லுவோம். ஹெல்த் ஆப்வியஸ்லியாக தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய உடல் நலம், மனநலம் கூட சொல்லிக்கலாம். அடுத்தது வெல்த்ன்றது நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள். இது மணிக்கும் வெல்த்துக்கும் நிறையா பேர் கன்ஃபியூஷன் ஏற்படும். பணத்தால் வாங்கி உங்களால் தொட்டு உணரக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெல்த்துன்னு வச்சுக்கோங்க. பணம்ன்ற ஆஸ்பெக்டை தனியாக வச்சுக்கோங்க. பணம்ன்றது எனர்ஜி, அதை ஒரு பொருளாக உருவப்படுத்த முடியாது. பணம் வேறு, வெல்த் வேறுன்றதை நம்ம டீப்பாக நம்ம சேனலில் பல இடங்களில் பேசியிருக்கோம். அந்த வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணுங்கள். 4வது விஷயம் ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய உறவு சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அடுத்தது கெரியர், நம்மளுடைய வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லை அதை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். கடைசி விஷயம் செல்ஃப்னு சொல்லுவோம், அதாவது நம்ம எப்படி பார்க்குறோன்றது. இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சதாக செல்ஃப். அதாவது இப்போது ஹெல்த்தை பற்றி நான் எப்படி யோசிக்கிறேன், மணியில் எவ்வளோ கான்டென்ட்டாக இருக்கேன், இது எல்லாம் ஒருங்கிணைஞ்சது தான் செல்ஃப் அப்படின்றது. பட் செல்ஃபை தனியாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் அதில் நிறையா நமக்கு மேனிஃபெஸ்டேஷனில் ஒர்க் பண்ண வேண்டிய நீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 6ஆக பிரிச்சிருக்கோம் இல்லையா, இது ஏன் 6ஆக பிரிக்கணுன்றதை முதல் சொல்லிடுறேன். இந்த ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியரை ஏன் 6ஆக பிரிக்கணும் அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எங்கே லேக் ஆகிறோன்னு தெரியணும். இப்போது நம்ம வாழ்க்கையை இந்த பொதுப்படையை அப்ரோச் பண்ணுறது அதிகமாக இருக்குது. எப்படிங்க இருக்கீங்க, என்னமோ தெரில, எனக்கு லைஃப்பில் ஒரு மாதிரி கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன், இல்லை நான் இதை நோக்கி போகிறேன்னு நம்மளால் ஒரு சரியான விஷயத்தை நம்ம எண்ணத்தினாலேயோ நம்ம பேச்சினாலேயோ உருவப்படுத்த முடியல. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு என்னமோ தெரில, என் கெரியர் நல்லாவே இல்லை. அப்போது கெரியர் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு வேற ஒரு தேவை காரணமாக இருக்கலாம், நமக்கு பெரிய இலக்குகள் இல்லாமல் இருக்கலாம். இல்லை நமக்கு இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு நம்மளை பற்றி நம்ம சிந்தனை இருக்கும் இல்லையா, சுயசிந்தனைகள் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப தப்பாக இருக்கலாம். ஸோ அப்போது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போது இந்த மாதிரி பொதுவாக என் லைஃப் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு செப்பரேட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு உண்மையிலேயே எங்கே பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணி அப்ரோச் பண்ணாமல் எனக்கு எந்த இடத்துல எக்ஸாக்ட் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா இல்லை ஹீல் பண்ணணுமான்றதை முடிவு பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம எங்கே லேக் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதோடைய வேரை தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண முடியும். நம்ம பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளில் நீங்கள் தேவையை மட்டும் செஞ்சுக்கோங்க, அதை எப்படி அடைஞ்சிடலாம் அப்படி மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். அந்த அப்ரோச்சில் பெருசாக மேனிஃபெஸ்டேஷனை முழுமையாக அடைய முடியாது. நிறைய சேனல்ஸாக இருக்கட்டும், சில புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் உன் தேவையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவைக்கு போகிறதுக்கு இருக்கிற தடைகளை கண்டுபிடிக்க மறந்துடுவோம். ஸோ டெக்னிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மேனிஃபெஸ்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எதிர்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஏன் இந்த நிலைக்கு வந்தோன்ற அந்த வேரை சரி பண்ணாமல், அந்த இடத்த சரி பண்ணாமல் போக முடியாது. அதுக்கு இந்த 6 பில்லர்ஸ் வேணும். நான் உண்மையிலேயே இன்றைக்கி நான் கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற என்னுடைய எதிர்மறை எண்ணங்களா, இல்லை செல்ஃபில் டவுட்டா, இல்லை எனக்கு வெல்த்னு ஒரு விஷயம் இல்லையா, மேபி சில பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இன்க்ளைண்ட் ஆகிருப்பாங்க, அதனால் கூட வெல்த் க்ரியேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்போது
நம்மளுடைய நிலை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 6 விஷயத்தையும் செப்பரேட் பண்ணி அதில் எங்கே லேக் ஆகிறோன்னு கண்டுபிடிச்சி 2வது அதுக்கான வேர்களையும் கண்டுபிடிக்கணும். இதை செய்யும்போது தான் நம்ம இலக்குகளையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த பயிற்சிக்குள்ளே வரும்போது நிறைய பேருக்கு இலக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு என்ன வேணும்னே தெரிலன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 6 பில்லர்ஸையும் நீங்கள் வந்து த்ரூ ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணும்போது தான் சரி எனக்கு இந்த ஆசை இருக்குது, நான் இதை நோக்கி போகலான்ட்டு இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு புரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு புரியுதுன்னு சொல்லி உங்களுடைய தேவைகளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த 6 பில்லர்ஸை நீங்கள் பிரித்து உங்கள் வாழ்க்கையை அசஸ் பண்ணாமல் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா எதையோ தேடப்போ எதையோ கிடைச்ச கதை தான். ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது இலக்கை சிந்திக்கிறத விட இந்த 6 விஷயங்களை பிரித்து அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் சரி. இப்போ உள்ளே வரணும்னா என்ன பண்ணணும், நான் ஈர்ப்பு பயிற்சிகளை புரிஞ்சுக்கிறேன், இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 6 பில்லர்ஸை நான் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறதுன்ற கேள்விக்கான பதில் என்னென்னா பேசிக் ப்ராக்டிசஸ் தான். நீங்கள் ஈர்ப்புக்குள்ளே வரீங்க அதுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படி கிடையாது. இதுக்குள்ளே வரும்போது இந்த பேசிக்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணி இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கும் போது தான் இந்த பயிற்சி உங்களுக்குள்ளே இனிஷியேட் ஆகுது. அப்போது ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர், செல்ஃபை அதாவது கோல்டு பிரிக்காமல் இந்த 6 விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இதுக்கான பேசிக் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் ஆர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதை பண்ணலாம். இதில் முக்கியமானது நன்றி எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்குறது, தென் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். நம்மளோட பேசிக் ஃபவுண்டேஷன் பயிற்சிகள் இதுதான் வரும். இதை பற்றின டீட்டெயில்டு ஒரு பிளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும், நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்றது முழுமையான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி கிடையாது. இது நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த 3 ப்ராக்டிசஸ்லையுமே நம்ம சொன்ன அந்த 6 பில்லர்ஸ்க்கான தேவைகளை இன்க்ளூட் பண்ணி நம்ம பயிற்சி பண்ண முடியும். இதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமானது ரிப்படிஷன் ப்ராக்டிசஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 55x5, 369, 333, 777. இந்த பயிற்சிகளுக்கான விஷயத்தையும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹெல்த்தில் லேக் ஆகிறேன் அப்படின்னா அதில் போய் கோல் வைக்கிறதோ இல்லை அதுக்கு ஏதாவது பெருசாக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த 3 பேசிக் பயிற்சிகளை பண்ணிவிட்டு 55, 369 ஏதோ ஒரு அடிஷ்னல் பயிற்சியை அந்த தேவையான விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அப்போது இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியல் கோல் வச்சுருக்கேன், பட் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எப்போவுமே ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறப்போ என்னால் பீஸ்ஃபுல்லாக என்னோடய இலக்குகளை சிந்திக்க முடியாது. ஸோ அப்போ ஆரம்பத்தில் நம்ம வந்தோடனே இந்த பயிற்சிகளுக்குள்ளே எப்பவுமே இலக்கை சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அதாவது இலக்குக்காக நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், இலக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நிறை குறைகளை சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஹெல்த்தில் சூப்பராக இருக்கேன், நான் ரிலேஷன்ஷிப் மட்டும் பார்க்க போகிறேன் அப்படி பண்ண முடியாது. ஸோ நல்லா இருந்தாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்த்துக்கு பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது ஹெல்த் சூப்பராக இருக்கும், ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும், நான் உடனே போயிடலாமா? நல்லா இருக்கிற விஷயங்களை அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா இருக்கிற விஷயங்களுக்கும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது நம்ம எண்ணங்கள் மூலிமா நம்ம இந்த 6 பில்லருக்கும் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஆமாம் நீ சூப்பராக தான் இருக்க, இன்னும் சூப்பராக இருக்கலாம், இதே மாதிரி எப்போவுமே இருன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நீ லேக் ஆகிற இதை பெட்டர் பண்ணிக்கோன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம அந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே இந்த பேசிக் பயிற்சிகள் மூலமாக நம்ம முதல் பேலன்ஸ் பண்ணிடுவோம். கூடயே நான் சொன்ன மாதிரி 555, 777 ஏதாவது ஒரு பயிற்சியை கூட எடுத்துக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் சொன்ன இந்த 3 பயிற்சிகளாக இருக்கட்டும், நான் கூட சொன்ன ரிப்படிஷன் ப்ராக்டிசஸாக இருக்கட்டும், பெருசாக அவங்க நேரத்தை கன்சியூம் பண்ணாது. இந்த பயிற்சிகளை ஃபவுண்டேஷனாக இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் பார்த்தோ யாரோ சொல்கிறாங்கன்னோ இலக்குகளுக்கு நேரடியாக விசுவலைஸ் பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் பண்ணுறது, அதை மட்டுமே கற்பனையில் கொண்டு வரதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷனாக முழுமையாக்காது. பாஸ்ட்டில் நீங்கள் விசுவலைஸ் பண்ணி நிறையா குழப்பத்துக்குள்ளே போயிருந்தாலும் சரி, இல்லை விசுவலைஸ் பண்ணும்போதே உங்களுக்குள்ள தேவையில்லாத கற்பனைகள் வந்திருந்தாலும் சரி, இதனால தான் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிக்குள்ளே வரும்போது இந்த 6 பில்லர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த ஈர்ப்பு பயிற்சிகளை 6-7 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். எங்கேயுமே இந்த அடிப்படையை மாற்றிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் ஈர்ப்பு பயிற்சிகளுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த 6 விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள். இதுக்கான கைடன்ஸ் நம்ம சேனலில் எல்லா பக்கம் இருக்குது. நீங்கள் ஓனாக பார்த்து பயிற்சி பண்ணி சக்ஸஸையும் பண்ண முடியும். இல்லை நான் ஈர்ப்புக்குள்ளே இப்போ தான் வரேன், எனக்கு ஃபவுண்டேஷன் வேணும், நான் ப்ராப்பராக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஆன்லைன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த கோர்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு மெசேஜில் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.